இந்த வீடியோ பதிவில் 2 விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, ரீ ரிலீஸுக்கு தயாராகி இருக்கின்ற தளபதியின் அடுத்த படம், நடிகர் பிருத்திவிராஜுக்கு கிடைத்திருக்கின்ற விருது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆடு ஜீவிதம் என்ற படத்தில் நடித்தமைக்காக சிறந்த நடிகருக்கான மாநில அரசு விருதினை வென்றிருக்கிறார் நடிகர் பிருத்திவிராஜ். கேரள அரசு இந்த விருதினை வழங்கி கௌரவப்படுத்தி இருக்கிறது. ஆடு ஜீவிதம் என்ற நாவலை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருந்த இந்த படம் கடந்த ஆண்டு இந்திய அளவிலே சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. பிருத்திவிராஜ் மலையாளத்தின் பழம்பெரும் நடிகர்களான சுகுமாரன் மற்றும் மல்லிகா தம்பதிகளின் இரண்டாவது மகன். இவரும் சளைத்தவர் கிடையாது. நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், பாடகர் என சினிமா துறை சார்ந்து தெரியாத விஷயங்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இவர் ஒரு பன்முக திறமைசாலி. அண்மையில் வெளியாகி மிகப்பெரிய வசூலை அள்ளி கொண்டிருக்கிற திரைப்படமான எம்புரான் திரைப்படத்தையும் இவர்தான் இயக்கியிருந்தார். தமிழ் சினிமா ரசிகர்கள் இவரது படத்தை ஃபீல் குட் என்று சொல்லும் அளவுக்கு இவருடைய நடிப்பு இருந்திருக்கிறது. பாருங்கள், பாரிஜாதம், மொழி, நினைத்தால் இனிக்கும், வெள்ளித்திரை, அபியும் நானும் போன்ற படங்கள் இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு. பிருத்திவிராஜ் 2002இல் மலையாளத்தில் ஒரு நடிகராக நந்தனம் என்ற படத்தின் மூலமாக அறிமுகமாகிறார். 2005இல் கனா கண்டேன் என்ற படத்தின் மூலமாக தமிழுக்கு வருகிறார். இந்த நிலையில் தான் குடும்ப வறுமையின் காரணமாக வெளிநாட்டு வேலை ஒன்றை தேடி கேரளாவிலிருந்து நஜீப் என்பவர் போய் ஏமாற்றப்பட்ட நிலையில் பாலைவனத்தில் ஆடு மேய்க்கும் தொழிலுக்கு அமர்த்தப்பட்டு அங்கே அவர் அனுபவித்த அத்தனை வலிகளையும் வேதனைகளையும் வெளிக்கொணர்ந்த ஒரு படம் தான் இந்த ஆடு ஜீவிதம். இதிலே நஜீப் என்ற ஒரு கதாபாத்திரத்திலே மிக அற்புதமாக நடித்திருந்தார் பிருத்திவிராஜ். இதன் மூலமாக உலகத்தினுடைய கவனத்தை ஈர்த்த பிருத்திவிராஜ் உடல் எடையை குறைத்து முற்றிலும் மாறுபட்ட தோற்றத்திலே நடித்தமையினாலே நல்ல வரவேற்பு உலகம் முழுவதிலும் இருந்து கிடைத்திருந்தது. எனவே ஒரு தகுதியான நடிகருக்குத்தான் இந்த விருது போய் சேர்ந்திருக்கிறது என்பதில் எல்லோரும் சந்தோஷம் அடைய வேண்டும். வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம். அடுத்த செய்திக்குள்ள போகலாம். களத்திலே மீண்டும் தளபதி மோதிக்கொள்ளும் நிலை ஒன்று உருவாகி இருக்கிறது. எப்படி தெரியுமா? இப்போது திரையரங்குகளில் குட் பேட் அக்லி என்ற திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தளபதியின் சச்சின் என்ற திரைப்படம் ரீ ரிலீஸுக்கு தயாராகிவிட்டது. ஏற்கனவே ரீ ரிலீஸ் செய்யப்பட்ட கில்லி யாரும் எதிர்பார்க்காத வகையிலே வசூலினுடைய உச்சத்தை தொட்டிருந்தது. வெளியாகும் புதிய படங்களுக்கு இல்லாத ஒரு ஓபனிங் அந்த படத்துக்கு கிடைத்திருந்தது என்று சொல்லலாம். ரீ ரிலீஸ் செய்யப்பட்ட படங்களிலேயே அதிக வசூலை அள்ளிய படம் என்ற சாதனையினையும் கில்லி திரைப்படம் படைத்திருந்தது. இப்போது பாத்தீங்கன்னா சச்சின் வெளியாகிறது. இந்த செய்தியை கேட்டதும் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்வதிலே ரசிகர்கள் முண்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். புக் மை ஷோ என்ற தளத்திலே அடுத்து வரும் 3 நாட்களுக்கு டிக்கெட்டுகள் பெரும்பாலும் விற்று தீர்ந்து விட்டன. தளபதியினுடைய நடிப்பில் வெளியாகும் கடைசி படம் என்று சொல்லப்படக்கூடிய ஜனநாயகன் என்ற திரைப்படம் அடுத்த ஆண்டுதான் வெளியாகிறது. ஆனால் இந்த வருடம் தல அஜித்தினுடைய 2 படங்கள் அடுத்தடுத்து வெளியாகி தல ரசிகர்களுக்கு ஒரு தொடர்ச்சியான கொண்டாட்டத்தை கொடுத்திருந்தது. எனவே தளபதியினுடைய ரசிகர்கள் சச்சின் திரைப்படத்துக்கு ஒரு கிராண்ட் ஓபனிங்கை கொடுத்து தளபதியை திருப்திப்படுத்துவதற்கு தயாராகி விட்டார்கள் என்று சொன்னால் மிகையல்ல. இதனால் குட் பேட் அக்லியினுடைய வசூலுக்கு அடிவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஏற்கனவே 500 கோடியை கலெக்ட் பண்ண வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் களத்துக்கு வந்த இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 200 கோடி வரை தான் இதுவரையில் வசூலித்திருக்கிறது. சச்சின் 20 வருடங்களுக்கு முதல் வெளியான ஒரு படம். மறைந்த இயக்குனர் மகேந்திரன் அவர்களுடைய மகன் ஜான் மகேந்திரன் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார். கலைப்புலி எஸ் தானு தயாரித்த இந்த திரைப்படத்திலே ஜெனிலியா, வடிவேலு, ரகுவரன், தாடி பாலாஜி என பலர் இணைந்து நடித்திருந்தார்கள். பார்க்கலாம், ஏப்ரல் 18ஆம் தேதி இந்த திரைப்படம் ரீ ரிலீஸ் ஆகிறது. எவ்வளவு வசூலை அள்ளப் போகிறது, எவ்வளவு தூரம் குட் பேட் அக்லி என்ற திரைப்படத்துக்கு சவாலாக மாறப்போகிறது. தளபதி ரசிகர்களுக்கு இடையிலே இந்த 2 திரைப்படங்களும் எவ்வாறான தாக்கத்தை செய்ய போகின்றன என்பது பற்றி பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.